ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஜிலேபி. இதை நீங்கள் வீட்டிலையே 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அதுவும் வெறும் இட்லி மாவு வச்சு தான். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 சின்ன சைஸ் இட்லி அளவுக்கு எடுத்திருக்கேன். மாவு புளிச்சு இருக்கக்கூடாது, அதே மாதிரி மாவு கெட்டியாகவும் இருக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். கலருக்காக நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்காது அப்படின்னா இது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இது கூடவே 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் உளுந்து மாவோ இல்லை மைதா மாவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லாம் கலந்துக்கிற மாதிரி. மாவு கெட்டியான பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் புளியும் போது கரெக்டாக வரும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு சுகர் கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு ஒரு கம்பி பதம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் முருக விட்டுறாதீங்க. ஒரு கம்பி பதம் வந்த உடனே இதில் அது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 3 அல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதை நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச மாவு ஃபுல்லாக ஒரு ஜிப் லாக்கில் நான் மாற்றிருக்கேன். அதை நீங்கள் அழகாக ஜிலேபி சைஸில் இழுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இழுக்கும் போது கரெக்டாக வராது. ஒரு 2 ஜிலேபி இழுத்திங்கன்னா 3ஆவது கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி சின்ன சின்ன சைஸாக தான் எடுத்திருக்கேன். தணலை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக தணல் வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு சைடு கருகி போயிடும். ஸோ மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டே அதை பொரிக்க ஆரம்பிங்க. ஒரு சைடு வெந்த உடனே தானே அது மேலே எண்ணெய் மேலே எழும்பி வரும். அந்த டைமில் இன்னொரு பக்கம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். இது இட்லி மாவு தான், ஸோ சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இன்னொன்று ரொம்ப முருகலாகவும் எடுக்காதீங்க. ஸோ 2 பக்கம் நல்லா வேகட்டும். இது கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. நல்லா பொரிஞ்சக்க பிறகு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து நம்ம பொரிச்சு வச்ச எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். அதே மாதிரி சுகர் சிரப்பு ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஆறி இருந்தால் மறுபடியும் ஹீட் பண்ணிக்கோங்க லைட்டாக. கொஞ்சம் வார்மாக இருந்தால் சுகர் சிரப்பை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளோட இன்ஸ்டன்ட் ஜிலேபி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் இட்லி மாவு இருந்தால் டக்குன்னு ரெடி பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஷஷ்டிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.